இவ்வளவு நாளைக்கு நாங்க அடிமையா இருக்கிறது சொல்லுங்க. தன்னுடைய தந்தையாருக்கு தன்னுடைய மகள்களும் தன் மனைவியும் சென்று ஒரு மாலை அணிவித்து ஒரு பூச்செறிந்து ஒரு வீர வணக்கம் விடுவதில் என்ன தேசிய குற்றம்? என்னடா குற்றம்? ஒரு மாவீரனை நேருக்கு நேராக உயிரோடு பிடிக்க முடியாமல் பொட்டத்தனமா மோர்ல விஷத்தை வச்சு பின்பக்க கதவு வழியா கொண்டுட்டு செத்து போனவனை பார்த்து துப்பாக்கியால செத்து போன உடம்புல குண்டை போட்டு நீங்க AK-47 எந்திர துப்பாக்கியால தொலைச்ச மாதிரி வீடியோ விஷயம் போட்டுட்டு வீரம் பேசுறீங்க. நான் தமிழ்நாடு அரசுக்கு பணிவா சொல்றேன், குறிப்பா தமிழ்நாடு ஒரு சில RSS காவல்துறைக்கு பணிவா சொல்றேன். ஏன்னா நம்பி தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கிறான். அவனை வச்சுக்கிட்டு அமைதியான வழியில அற வழியில ஜனநாயகத்தில் கட்டுப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு போய் போட்டு எதுவும் ஒன்றும் அவசியம் இல்லை. என்னுடைய தலைவர் மாவீரன் வீரப்பனார் வழியில், தமிழரசன் வழியில், புலிகள் வழியிலும் வேல்முருகனுக்கும் வேல்முருகன் தம்பிகளுக்கும் களமாட தெரியும். அதுக்குதான் கட்சி தொடங்கும் போதே நான் ஒரு வார்த்தையை தொடங்கினேன். தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்தியாவின் வரலாற்றில், உலகத்தின் வரலாற்றில் எங்கள் வன்னிக்காடு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. எங்கள் மாவீரன் வீரப்பனார் வாழ்ந்த சந்தனக்காடு இடம்பெற்றிருக்கிறது. நான் சாவதுக்குள் என் முந்திரி காடும் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் அது இடம்பெறும்.